திமுகவில் ஏராளமான வழக்குகள் மலை போல குவிந்திருக்கிறது. திமுக கட்சிக்குள்ள பெரும் குழப்பம், திமுக கட்சிக்குள்ள பெரிய ஊழல். 70 வயசுல இருந்து நீக்கப்பட்டனா முதலாவது நீக்கப்படுவது ஸ்டாலினா தான் இருக்கணும். அப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லை அடுத்த முறை. நேயர்களே, இப்ப நம்ம பேசுறது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு நெருங்குகிறது. அந்த நெருக்கம் நான் கூட்டணின்னு சொல்லல. திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஓம் பிர்லா அளித்த அந்த தேநீர் விருந்துல அவர் கலந்து கொண்டார். இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், கனிமொழி கருணாநிதி அவர்கள், திரு கருணாநிதி ஐயாவுடைய மகள், இதுவரைக்கும் கடுமையாக பிஜேபி எதிர்த்து கொண்டிருந்தார்கள். தற்போது பிஜேபி ஆதரவு என்று சொல்லாவிட்டாலும் இந்தியா கூட்டணிகள் எல்லாரும் புறக்கணித்திருக்கக்கூடிய ஒரு தேநீர் விருந்தில் அவர் கலந்து கொண்டு, அது நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை, காங்கிரஸ் மட்டும்தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கார். ஹிஸ் மேட் வெரி கிளியர். அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க இந்தியா கூட்டணியில கிடையாது, காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா நீங்க பிஜேபியோட நெருக்கமா இருக்கிறீர்கள், இருப்போம் அல்லது நடத்துவோம். இது முதலாவது. ஓம் பிர்லாவுடைய அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை, அப்ப நாங்க பிஜேபியில இருக்கிறோமா அப்படி சொல்லல. அவர்கள் கொடுத்த அந்த சபாநாயகருடைய தேநீர் விருந்தில் கலந்து கொண்டார். அடுத்து இரண்டாவது, தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய அமைச்சரை சந்தித்து அவரும் ரொம்ப முக்கியமாக பேசியிருக்கிறார். அவர் பேசியது வெளிப்படையாக தொகுதி சம்பந்தமாக சொன்னாலும் அது வேறு விவகாரம். ஆனால் அவர் சந்தித்து உரையாடி இருக்கிறார். இது இரண்டாவது. மூன்றாவது விவகாரம், திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் நிதின் கட்கரியை சந்தித்திருக்கிறார். சந்தித்து அவரோடும் நிறைய நேரம் பேசியிருக்கிறார். அவர் அந்த பக்கத்தில் வரக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் மூலக்கரை என்கின்ற பகுதியை தாண்டி போகிற அந்த ஒரு பெரிய விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கும், அதை கொஞ்சம் மாற்ற வேண்டும் என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதில் உண்மைதான். ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இது மூன்றாவது. நாலாவது சம்பவம், கனிமொழி NVN சோமு அவர் நாடாளுமன்ற MP. அவரு பயங்கரமா திட்டினாரு யார, தாவேக்காவை திட்டிட்டு அவர் சொல்றாரு, பிஜேபியோட கூட்டணியா அரசியல்ல எது நடக்கும், நிரந்தர நண்பனும் இல்லை பகையும் இல்லை. இது நாலாவது. ஐந்தாவது, வானதி சீனிவாசன், அரசியல்ல எது நடக்கும், நண்பனும் இல்லை பகையனும் இல்லை, நீங்க திமுக கூட நாங்க சேர்ந்தா இதுதான் சொல்லுவீங்க அப்படின்னு அவர் அதோடு எடுத்துட்டு போயிட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவதும் ஆறாவதுமாக திருச்செந்தூர் சட்டமன்றத்தினுடைய தொகுதி முன்னாள் இன்றைக்கு இருக்கக்கூடிய MLA, முன்னாள் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எங்களுடைய MP-யான திருச்சி சிவா மந்திரி சபையில் இடம்பெறுவார் என்று பத்த வைத்தார். அதன் தொடர்ச்சியாக எல்லாம் அப்படியே தொடருது. இப்ப ரொம்ப முக்கியமாக கவனத்தை பெற வேண்டிய விவகாரம், இதை நான் கூட்டணி அமைத்து விட்டார்கள் என்று சொல்வதற்கான வழி இல்லை. அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி இடமாறிவிட்டது. பாரதிய ஜனதாவினுடைய உதவிகள் எதற்கு? தமிழ்நாட்டில் பாஜகவை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஒரு பங்கு ஒன்றும் அவர்களுக்கு இல்லை. பாஜகவோடு சேர்ந்து ஒரு 15% வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சென்று விட்டால் அவர்களோடு சேர்ந்து விடலாம் என்று சொல்வதற்கான எந்த லாப கணக்கும், பேலட் பெனிஃபிட்ஸ் அதை பத்தி ஒன்றும் இருந்த மாதிரி தெரியவில்லை. அப்ப எதற்குங்க நீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு திமுகவில் ஏராளமான வழக்குகள் மலை போல குவிந்திருக்கிறது. இந்த மலை போலான வழக்குகளில் இருந்து தப்புவதற்கு இப்போ அவர்கள் பலமிழந்திருக்கிறார்கள். 25, 23, 25, 26% வாக்குகள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த வழக்குகள் மீண்டும் துரத்தினால் அல்லது இவர்களுக்கு பலவித சிக்கலை ஏற்படுத்தும். இந்த சிக்கல்கள்கிட்ட இருந்தெல்லாம் அவர்கள் தப்புவதற்கு ஒரே வழி, தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் குப்பை கொட்ட வேண்டும். மத்திய அரசாங்கத்தில் பிஜேபி இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய சகாயத்தை நாம் ஏற்கனவே சொன்னோம். ரீப்ரமலகேட் செய்கின்ற போது, பிகாஸ் ஆஃப் இந்த தொகுதி மறுவரை பிரதிநிதித்துவம்
சீரமைப்பில் இருக்கிற 22 எம்பிக்களும் பங்கு பெறலாம், இல்லது வெளியே செல்லலாம், ரெண்டும் செய்யலாம். நேரடியாக கூட பங்கு பெறும் வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டது, நாங்கள் தமிழர்களின் நலனுக்காக, தமிழ் மக்களின் நலனுக்காகத்தான் இதை செய்து பாருங்கள், நாங்கள் அதிகரித்திருக்கிறோம் தொகுதியை என்று அவர்கள் சொல்லலாம். நாங்கள் இதற்காக பாஜகவோடு கூட்டணி நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லிடுவாங்க. எலெக்ஷன் டைம்ல வேற மாதிரி உல்டா பண்ணிடலாம், இப்போ சொல்லிடலாம். சொன்னாலும் அவர்களுடைய தொண்டர்கள், அவருடைய விசுவாசிகள், சிறுபான்மையினர்கள்லாம் ஆமா ஆமா அவங்கெல்லாம் பாஜகவோட கூட்டம் இல்ல, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வதற்குத்தானே இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடலாம். இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு ரொம்ப அபிஷியல் சோர்ஸ் கவனத்தை பெற்ற செய்திகள் வந்திருக்கிறது. இது ஒன்று. ஆக திமுக கட்சிக்குள்ள பெரும் குழப்பம், திமுக கட்சிக்குள்ள பெரிய ஊழல், திமுக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை இப்ப 100 வரைக்கும் அதிகரிக்க போகிறார்கள். 77 மாவட்ட செயலாளர் 100 அறிவிக்க போகிறார்கள். ஜென்சி தலைமுறைகளும் மத்திய தலைமுறைகளும் வைப்ரண்டாகத்தான் போகிறார்கள். 70 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார்கள். அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். 70 வயசுலேருந்து நீக்கப்பட்டனா முதலாவது நீக்கப்படுவது ஸ்டாலினா தான் இருக்கணும். அப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லை அடுத்த முறை. அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் ஒரு முறை முதலமைச்சராக இருந்தது போதும், அடுத்த முறை உதயநிதியை கொண்டு வரலாம். ஸ்டாலின் முதலமைச்சர் கேண்டிடேட் முதலமைச்சராக இல்லை, அடுத்த முறை முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இல்லாத பட்சத்தில் அது கொஞ்சம் மாற்றம் பெறலாம் என்ற ஒரு அடிப்படையிலும் திமுகவில் இருக்கக்கூடிய ஏவா வேலு, ஐ பெரியசாமி, ரகுபதி மற்றும் உண்டான அனிதா ராதாகிருஷ்ணன் 70 வயது 74 வயது உள்ளவர்கள் எல்லாருமே பணியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். ஒரு சுற்றறிக்கை வந்துவிட்டது. இளமையானவர்கள் மட்டும்தான் இந்த பணிக்கு உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயத்துல நாம் இப்ப மெயினா பார்க்கிறது, இந்த மாதிரி பல குழப்ப நிலைகளுக்கு உள்ளே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ உதாரணத்துக்கு கே என் நேரு மீது டாஸ்மாக் வழக்கு, செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு, அப்புறமா பொன்முடியினுடைய வழக்கு, இப்படி ஏராளமான வழக்குகள். இவர்கள் எல்லாரும் என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்குள் பிரச்சனை, ஒன்றிய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் ஒரு 120 பேர்கிட்ட இடம் மாறி போய்விட்டார்கள். இது ஏற்கனவே அவர்களின் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் மாவட்ட செயலாளர்களும் இடம் மாறி விடுவார்கள் என்பதை சபரீசன் அட்வைஸ் செய்துதான் இப்போது இந்த கட்சிக்குள் குழப்பம் இல்லாமல் இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் யூகித்துத்தான் சற்று ரிலாக்ஸ், அமைதி, இந்த பிரச்சனை இருந்து ஒரு அமைதி. அதற்கு ஒரே காரணம், நம்ம என்ன அமைதியை ஏற்க முடியும்? ஒன்றுமில்லை. மத்தியில் நாம் ஒரு கூட்டணி அமைப்போம், அதாவது தேர்தல் கூட்டணி அல்ல, ஒரு ஒரு அதாவது ராஜ்ய ரீதியான ஒரு அசோசியேட் பார்ட்னராக இவர்கள் உள்ளே செல்கிறார்கள். அதனால இவர்களின் மீது நீ பிரஷர் ஒன்றும் இருக்காது. அமலாக்கத்துறை வராது, சிபிஐ வராது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராது, சனாதனம் எல்லாம் மறந்து போயிடும். ஏனென்றால் பிஜேபிக்கு இது சகஜம் தானே. அதனால டிஎம்கேக்கு 2 வாய்ஸ் இருக்கு, 22 எம்பிக்கள். அதை வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் நேரடியாக கூட தமிழ்நாட்டிற்கு நன்மை கிடைக்கும் என்றால் திமுக எல்லாம் செய்யும், அப்படிதான் சொன்னாங்க. திமுக இருக்கிற இடத்தில் மதவாதம் தலை தோங்காது என்று சொன்னார். தமிழ்நாட்டிற்கு நன்மை கிடைக்கும் என்றால் திமுக எதுவும் செய்யும். ஆக இது எங்களின் நன்மைக்காக நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைக்கும். தமிழ்நாட்டுடைய இந்த 38 தொகுதிகள், 39 தொகுதிகள், 49 ஆகலாம் விகிதாச்சார பிரதேசத்தில் அது வருவதற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்றும் அவர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவேதான் கனிமொழி சோமு, NVN சோமு அவர்கள் சொன்னார்கள், அரசியலில் நண்பரும் இல்லை, பகைவனும் இல்லை, எதுவும் நடக்கலாம். திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஓம் பிர்லாவுடைய அந்த டீ பார்ட்டியிலே கலந்து கொண்டது, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை என்று ஓப்பன் டிக்ளரேஷன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 3ஆவதாக அவர் நிதின் கட்காரியை திருமதி கனிமொழி கருணாநிதி அம்மா அவர்கள் சந்தித்தார்கள். 4வது அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்சி சிவா மந்திரி சபையில் என்று சொன்னது. தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசியது. அதே மாதிரி நம்முடைய வானதி அம்மா அவர்களும் கூட சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அவங்க? நாங்கள் சேர்ந்தா நீங்கள் இப்போ தான் சொல்லுவீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ இதையெல்லாம் ஒரே புள்ளியில் நீங்கள் இணைத்து பாருங்கள்.
நம்ம ஒரே புள்ளியில கனெக்ஷன் செய்து பார்த்தால் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா தெரியும். இது வேறு ஒன்றும் அல்ல. இது ஒரு ராஜ்ய ரீதியான, அதாவது ஒரு டிப்ளமேட்டிக் அசோசியேட், அதாவது ஹிடன் ப்ராசஸ், ஒரு ராஜ்ய ரீதியான மறைமுக தொடர்பை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கும் தாவேகாவை எதிர்கொள்ள, தாவேகாவுக்கு அழுத்தம் கொடுக்க, தாவேகாவின் அரசியலை நீர்த்து போக செய்ய மத்திய புலனாய்வு துறைகளை பயன்படுத்துவதும் எச்சரிப்பதும் அவர்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது. வாக்கு வங்கியில் பெரும்பாலான தலித் வாக்கு வங்கிகள் இந்த பக்கம் போய்விட்டது. வாக்கு வங்கிகளில் பெரும்பாலான வாக்கு வங்கிகள் நீங்கள் சொல்ல வேணால் மத சிறுபான்மையினராக கிறிஸ்தவ வாக்கு வங்கிகள், இஸ்லாமியர் வாக்கு வங்கிகள் கூட ஒரு 20%, 25% போயிருக்கிறது. 30% வரைக்கும் போயிருக்கலாம். மீதி ஒரு 70% இருக்கிறது. இப்ப இதற்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு பவர் செக்டார் தேவை. அதற்காகத்தான் இந்த நடவடிக்கையை திமுக எடுத்திருக்கிறது. தேர்தல் கூட்டணி என்பதை விட அபிஷியலா அல்லாமல் அன்அபிஷியலா, மறைமுகமா அவங்க அந்த கூட்டணி அமைச்சது மட்டுமில்ல, நாடாளுமன்றத்தில் பிஜேபியின் குரலாக அவர்கள் எதிரொலிப்பதன் விளைவுதான் ஓம் பிர்லாவுடைய அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு கனிமொழி கருணாநிதி அறிவித்தது கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, அவர்கள் கொள்கை வேறு. அப்படி சொல்லலாம். எங்கள் கொள்கை வேறு, பெரியார், அண்ணா அப்படி சொல்வார். ஆனால் அவருடைய கொள்கை வேறு என்று அவர்கள் அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பது என்பதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.